விடுவாங்களா? இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போம். என்ன பண்றான்? மியூசிக் போறானே நீ பேச சொல்லிட்டு வர யோகிஷோர் ஏன்டா யோகிஷோர் கடையில் போடுறா மியூசிக்லாம் அவனோட பொலிட்டிக்கல் பவரை காட்டுறா. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சும்மா பொங்க தெரிவிக்க அசைன்மெண்ட் எழுதி டெஸ்ட் பண்ணி போறாங்க. நாங்க அதையும் பண்ணுவோம், எலெக்ஷனும் பண்ணுவோம்டா. எலெக்ஷன் நிக்கிறத நாங்க ஏன் அவனுக்கு 7 வயசு ஆகுதுடா, எனக்கு 20 வயசு தான் ஆகுது. எலெக்ஷன்ல நின்று ஜெயிக்கிறோம்டா. எலெக்ஷன் நிக்கிறோம். எலெக்ஷன்ல நிக்கிறது முடிவு பண்ணிட்டாங்க. எலெக்ஷனும் வந்துருச்சு, பிரச்சாரமும் சூடு பறக்குது. இப்போ நம்ம சங்கிலி சிவா, இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி அவங்க பிரச்சாரம் எல்லாம் நடக்குது, புயல் வேகத்துல நடக்குது. என்ன நடக்குதுன்னு பாப்போமே. இதோ வராங்க, யாரும் தெரியுதா? அதோ போறாங்களே அவங்க எதிர்கட்சி. அடுத்து இங்க யார் வராங்கன்னு பாருங்க. இவர் எப்பயுமே கொஞ்சம் பொறுமையா தான் வருவாரு, அதனால யாரும் அவசரப்படக்கூடாது. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. இதோ போறாங்களே இவங்க, அவங்க எப்பயும் வழக்கமான ஸ்டைல்ல தான் பண்ணாங்க பிரச்சாரம். அடுத்து இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா இறங்கியிருக்காங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். உங்க ஓட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போடுங்க ஐயா ஓட்டு, ஃபியூஷன் சின்னத்தை பார்த்து 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 மற்றவங்க ஓட்டு எடுக்கிறேன். போடுங்க ஐயா ஓட்டு, ஃபியூஷன் சின்னத்தை பார்த்து. ஸ்டூடெண்ட்ஸ் சப்போர்ட் யாருக்கு? ஸ்டூடெண்ட்ஸுக்கா? அந்த மாதிரி எம்பி எம்எல்ஏக்கா? ஸ்டூடெண்ட்ஸுக்கா? யாருக்கு? என்ன ஒரு சப்போர்ட். இவங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் இவங்க ஒண்ணும் செய்ய முடியாது போல இருக்கு. சரி, எலெக்ஷன் வந்தது, யார் ஜெயிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா எந்த ட்விஸ்டும் இல்லாங்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜெயிச்சாங்க. சரி, ஜெயிச்சிருந்தா ஜெயிச்சாங்க. இதோ வராரு பாருங்க, எம்எல்ஏ ஆயிட்டு உங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்றதுக்கு வராரு. சரி விடுங்க, அவருக்கு வேற ஏதோ பிஸியா இருக்காரு, வேற வேலை இருக்கு. ஆனா அவரு முதல் வேலையா என்ன செய்யறாருன்றது பாப்போம். எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி நல்லது செய்யணும்ல, முதல் நல்லது என்னன்னு இதோ பாப்போம். பொடி பசங்க கிட்ட போய் தோத்துட்டோமே. என்னோட அனுபவம் தான் என் வயசு. இது பண்ணிட்டோமே. நம்ம எத்தனை பேர் ஆட்சி நம்ம கலைச்சிருக்கோம். பொடி பசங்க ஆட்சி கலைக்கிறதுக்கு நம்மளுக்கு வில் இல்ல. கண்டிப்பா பண்ணிடலாம், பண்ணிடலாம், பண்ணிடலாம். என்ன வாசம் தானே? வாசம் தான் ஐயா, வாசம் தான். நான் யாரு தெரியுமா? யாரும் தெரியுமா? போனதுக்கு
கூட அந்த இது விட்டு போல பாத்தீங்களா, அங்க போய் கம்பி தான் எண்ண போறாரு. அதுக்கே நான் யாரும் தெரியுமான்னு கேட்டுட்டு இருக்காரு. யாரா இருந்தாலும் அங்க கம்பி தாங்க எண்ணணும். அடுத்து இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு என்ன கிளைமேக்ஸ் பாப்போமே. மியூசிக் போடுறான். ஐயோ என்கவுண்டர் எல்லாம் ஓடுங்க. மோட்டருக்கே மோடுறா. வானம் தொட்டு போன இப்படிலாம் அழைப்பு கொடுத்தா அவன் நல்லவங்களா ஆக முடியுமா? கத்தி எடுத்தவன் கத்தியால சாவானா. பாத்தீங்களா அவன் முடிவு எப்படி ஆயிப்போச்சு. சரி, அடுத்து இதாங்க நம்ம கிளைமேக்ஸ் சீன். இங்க என்ன நடக்குதுன்னு பாப்போமே. ஜெயில இருந்து வெளில வந்துட்டாராம். சந்தோஷப்பட்டீங்களா? இங்கேயே நம்ம பசங்க காணா. ஐயா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? மேடு முறையில போட்டாங்க என்கவுண்டர்ல. இப்ப நமக்கு யாருமே இல்லையா? என்னடா இப்படி சொல்ற? அவன்கிட்ட என்ன எத்தனை பேரு தண்ணியும் காசும் கொடுத்தா எத்தனை பேர் வருவான் நம்மளுக்கு? என்ன வாஸ்தவம் தானே? வாஸ்தவம் தான்டா. அங்க முடிஞ்சதுங்க எங்க டிராமா. சோ இந்த டிராமால என்னன்னா, நாங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் பத்தி ரொம்ப கம்மியா காமிச்சிருக்கோம். மர்டர் முரளி பத்தியும் சங்கிலி சிவா பத்தியும் ஜாஸ்தி காமிச்சிருக்கோம். நீங்க எல்லாம் கேட்கலாம். அது எதுக்குன்னா, நெகட்டிவ் விஷயம் தாங்க நம்மளுக்கு முதல்ல பளிச்சுன்னு தெரியணும். அது தெரிஞ்சு அது தப்புன்னு நம்மளுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அதை காமிச்சிருக்கோம். அதை வந்து நம்ம நிச்சயமா அவாய்ட் பண்ணணும். அடுத்து வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அரசியலுக்கும் வந்து சம்மந்தமே இல்லை இப்படின்னு வந்து இது பொதுவா இருக்கிற வந்து கருத்து. நம்ம எப்பயுமே படிக்கிறோம், இன்ஜினியர் ஆகிறோம், வேலைக்கு போறோம், இதே தான் குறிப்பா இருக்குமே தவிர அரசியல் வந்துச்சுன்னா ஐயா அது சாக்கடைன்னு சொல்றோம். ஆனா சாக்கடைன்னு சொல்றாங்க, கரெக்டு தான். ஆனா நம்மளுக்கு இன்னொன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க அசுத்தம் இருக்கோ அங்க சுத்தம் பண்ணணும்னு நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால அது வந்து நம்மளோட பொறுப்பு இல்லைன்னு நம்ம வந்து தட்டி கழிச்சிட முடியாது. அரசியலும் வந்து நம்ம வந்து செய்ய முடியும். அது வந்து செய்யறோம் ஜெயிக்கிறோன்றது அது வந்து ரொம்ப ஒரு பெரிய பாதை தான். அது கஷ்டம் தான். ஆனா அது செய்யணும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கு, அந்த முடியும் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு. அங்கேயே வந்து நம்ம ஒரு படி ஜெயிச்சிட்டோங்க. என்னங்க நம்மளால முடியுமா? அதுதாங்க எங்க ட்ராமா. தேங்க்ஸ். நம்ம முரளி அவர் நாங்க வந்து எப்பயுமே அப்படிதான் கூப்பிட்டுப்போம். இவர் வந்து சித்தார்த், அவர்தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரெப்பாஜி நடிச்சாரு. அடுத்து வந்து சங்கிலி சிவா, இதுதான் நம்ம சிவ விக்னேஸ்வர கும்பிட்டுலாம் நல்லா தான் போடுவாரு. அதுக்கப்புறம் மர்டர் முரளி எங்கங்க முரளி தலைவா 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 வா தலைவா. அதுக்கப்புறம் கருணாநிதி நடிச்சது வந்து வேற யாரும் இல்ல, நம்ம ஹரிஹரன். அடுத்து வந்து நம்ம அம்மா வந்து சீதாலட்சுமி. அப்புறம் ஏசிபி போலீஸ் சத்யகிஷன், அவர் எப்படி ஸ்டன்னிங் அடிச்சு சொன்னார் பாத்தீங்களா, அவரே தான். அவரோட அசிஸ்டன்ட் வந்து சதீஷ்குமார். அதுக்கப்புறம் மினிஸ்டருக்கு பிஏவா நடிச்சது வந்து பென் ஜான்சன். என்னங்க வாசம் தானே. அதுக்கப்புறம் இவரு மர்டர் முரளிக்கு அசிஸ்டன்ட் நடிச்சவர் வந்து விஜய் மேனன். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் தண்டபாணி, ஷியாம், மகேஷ், மஹித். அதுக்கப்புறம் ஃபைட்டர்ஸ் பின்னாடி ரவுடிங்களா நடிச்சது வந்து இவங்க எல்லாருக்கு. அப்புறம் பாலாஜி. அப்புறம் பூமி மாதாவை நடிச்சது வந்து சுதா. பூமி மாதா தாயே சுதா மாதாஜி. தேங்க்யூ.